தோழர்களே, குட்டி ஸ்டோரியில பலூன் வித்துட்டு இருந்த இஸ்லாமிய சிறுவனை தாக்கிய ஸ்டோரிய பார்க்க, அதோட சும்மா உட்கார்ந்து இருந்த ஒரு இஸ்லாமிய குழந்தைய அடிச்சே கொன்னதை பத்தி பேசப்போம். என்னங்க நடக்குது இந்த நாட்டு? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு துருப்புடிச்ச ஆணிய கூட புடுங்கி போடாத இந்த RSS பாஜக சங்கப்பரிவார கும்பல் இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்கள் சொத்தையும் உயிரையும் குடும்பத்தையுமே இழந்த இஸ்லாமியர்களை ஒரு விரோதிகளாக கட்டமைத்து, அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிரிகளாக கட்டமைத்து, அவர்கள் இந்த நாட்டினுடைய மொத்தத்தை சுரண்ட போறாங்கன்னு பொய்யை பரப்பி பார்க்கிற நல்லா இஸ்லாமியர்களை அடிப்பது, தாக்குவது என்கிற கொடூர செயலை இந்தியாவில் பார்க்க முடியுது. அதுக்கு விதிவிலக்கு தமிழ்நாடு, தென்னிந்தியா. வட இந்தியாவில் மனுஷங்களே இல்ல போல இருக்கு. நீங்க எல்லா யோகியத்தனத்தையும் இஸ்லாமியர்கள் பேரை வச்சு ஒரு கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. நீங்க நல்லா தெரியும், பர்தா போட்டுட்டு போறது. இந்த பர்தாவை போட்டுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பாஜக கும்பல் ஓட்டு கேட்கறதுக்கு போகும். பர்தாவை போட்டுக்கிட்டு மோடிய வரவேற்க பூவல்லி போட்டு சிக்கும். பர்தாவை போட்டுக்கிட்டு கர்நாடக மாநிலத்துல ஜெய் பாகிஸ்தான், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்ன அயோக்கியத்தனத்தை எல்லாம் செஞ்சு மாட்டினதெல்லாம் பார்த்தோம். கேரளாவுல பர்தாவை போட்டுக்கிட்டு திருட போய் மாட்டிக்கிட்ட பையனையும் பார்க்கலாம். பாருங்க. பாத்தீங்களா, ஆம்பளைங்க பூரா பர்தாவை போட்டுக்கிட்டு இங்க ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற, ஓட்டு பொறுக்குகிற அயோக்கியத்தனத்தை பாஜக சங்கி கும்பல் எப்பயுமே செய்யுது. ஒண்ணு இல்லைங்க, மகாராஷ்டிராவில அவன் பாடு உட்காந்து புள்ள செல்போன் நோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். செல்போன் நோண்டிட்டு இருக்கிறான். அவனை பாட்டு டக்குன்னு ஏறி போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அடிச்சு காலி பண்றானுங்க. அந்த சின்ன பையன் பேரு ஹசீனன் அஸ்ரப். அந்த பையன் பேரு அஸ்ரப்ன்ற குழந்தைய, அது ஒரு 15 வயசு குழந்தை, ஒரு 6-7 பேர் போட்டு அடிச்சு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வைரல் பண்ணி இருக்கிறானுங்க. ஏங்க, எனக்கு இந்த மனநிலையே எவ்வளவு டேஞ்சரா இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன பையன் அவன் பாட்டுக்கு யார் முகம் போகாம உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கான். அங்க சுத்து போட்டு ஒரு 5-6 பேர் போறாங்க. போய் இந்த குழந்தைய அடிக்கிறானுங்க. அடிச்சுட்டு வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டால போட்டு வைரல் பண்ணிருக்கான்னா, ஐயோ பாருங்க. அந்த பையன் செத்துட்டாங்க. மனசு அப்படியே ஒரு மாதிரி ரணமா இருக்கு. இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாத குழந்தைங்க, மதங்கள் குறித்து எதுவுமே தெரியாத குழந்தைங்க, உங்க மதச்சண்டை, சாதி சண்டை, பகை, இன எந்த வெறியும் இல்லாத குழந்தைங்க, சின்னதா இயல்பான ஒரு சின்ன வாழ்க்கை வாழ போற குழந்தைங்க. நீங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல நம்ம எப்படி வச்சிருக்கோம்? கொஞ்சோடு கூட குற்ற உணர்வு இல்லாம, கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாம. சச்சார் கமிஷன் என்ன சொல்லுது? இஸ்லாமியர்கள் குறித்து சச்சார் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம், கல்வி, சூழல் இதெல்லாம் ஆய்வு பண்ண ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள்ல 2% பேரு தான் பொருளாதார தன்னிறைவிலும் கல்வி அறிவும் பெற்றிருக்கிறார். மிச்சம் எல்லாருமே 98% இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட, பழங்குடிகளை விட மிக மிக ஏழ்மையிலும் கல்வி அறிவு மற்றவர்களாக இருக்கிறார்கள். இது அரசாங்கத்துடைய அறிக்கையை பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த நாட்டை பற்றி அக்கறை இருக்கிற மக்கள், சக மனிதனை நேசிக்கிற மக்கள், இவ்வளவு கேவலமான சூழ்நிலை ஒரு இனத்தை வைத்திருக்கோமே, இந்த நாட்டுக்காக போராடிய இனம், இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை வடிவமைத்த ஒரு இனம், இந்த நாட்டுக்காக 1.5 லட்சம் பேர் முதல் இந்திய விடுதலை போர்ல படுகொலை செய்யப்பட்ட இனம். இப்ப சமீபத்துலங்க ஆபரேஷன் சிந்தூர், அதுல போர் படையெடுத்து போறாங்க பாகிஸ்தான் மேல. விமானப்படைக்கு சோஃபியா குர்சி, அதுக்கு தலைமை தாங்கினவங்க சோஃபியா குரேஷின்ற இஸ்லாமிய பெண். அவங்கள அவமானப்படுத்துறோம். ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சு பாகிஸ்தானை முடிக்கிறோம், ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சு நாங்க இஸ்லாமியர்களை அடிக்கிறோம்னு மந்திரி பேசிட்டு இருக்கான், பாஜக மந்திரி. இதுதான் இந்த நாட்டோடைய சூழல். இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி வறுமையில இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பதிலா பலூன் விற்கிறான். பலூன் வித்துட்டு இருக்க அந்த குழந்தை அழகழகா பொம்மை பலூன் மாதிரி ஊதி கட்டி பொம்மைகளா செஞ்சு எடுத்துட்டு போய் விற்கிறான். எவ்வளவு உழைப்பு! அந்த குழந்தை அதை எடுத்துட்டு போய் ஒரு கயர்ல கட்டிட்டு போய் வித்துட்டு போகுது. கொடுமை என்னன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு சங்கி பையங்க, அவனா மனுஷனே கிடையாது. அவன் போய் நின்று அந்த குழந்தைய பலூனை உடைக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தை கீழே விழுந்துட்டு அழுகுது. அண்ணே 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 விடுங்கண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணா, அண்ணா விடுங்கண்ணா விடுங்கண்ணா, பாய் 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 பாய்னு கத்துது. ஒண்ணுமே விடல. பலூனை ஃபுல்லா உடைச்சிட்டு பலூன் காத்து போய் தொங்குறத கூட அத்து எறிகிறான். அவ்வளவு மிருகமா இருக்கான். இவன்லாம் போட்டு சல்லி சல்லியா அடிச்சு நொறுக்கணும்னு தான் கோவம் வருது.
ஒரு பச்சை குழந்தை வயிற்று பசிக்காக போய் வேலை பார்க்குது. பள்ளிக்கூடத்துக்கு போற வயசுல அந்த குழந்தை வேலை பார்க்குது. ஒரு 10 ரூபா கிடைச்சா குடும்பத்துக்கு கொடுத்துடலான்னு வேலை பார்க்குது. ஒரு குடும்பத்தவே பட்டினி போட்டுருக்கான் அந்த நாய். கோபம் வருதுங்க. மனசு அப்படியே பதைக்குது இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து. ஏன் படிக்க விடல, வேலைக்கு போக விடல, சுட்டு கொன்னீங்க, மசூதியை இடிச்சிங்க, வீட்டை இடிச்சிங்க, கடைகளை இடிச்சிங்க. என்னதாண்டா பண்ணுவாங்க? ஒரு பச்சை குழந்தை ஒரு பலூன் வித்து 10 ரூபா சேர்த்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகுது. படிக்க கூட போகல அந்த குழந்தை. அந்த குழந்தை பலூனை உடைச்சு அவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டு, நீங்களாம் மிருகங்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த குடும்பத்துல பெண்கள் எப்படி நிம்மதியா இருக்காங்கன்னு கேள்வி வருது. சங்கிகளை எல்லாம் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மருந்து ஊத்தி கொன்றுங்க. இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கே தேவையில்லை. கேவலமான சந்துகள். எந்த குழந்தையாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை விழுந்துச்சுன்னா ஓடி போய் தூக்கி விட்டு கைகால தட்டி விட்டு தண்ணி குடிக்க வச்சு உட்கார வைப்போம். அதுதான் நம்ம பண்பாடு. அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா சங்கி பயல்கள் தினுசா பழக்கப்பட்டிருக்காங்க. ஐயோ, இந்த மோசமான சூழல் இந்த நாட்டுக்கு கேடு.